வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். வாருங்கள் வாருங்கள் தந்தை எல்லாம் வாருங்கள், பாடுங்கள் பாடுங்கள் இயேசு நாமம் பாடுங்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்போடும் ஒற்றுமையோடும் வாழ இன்று நாம் அழைக்கப்படுகிறோம். மனிதன் பல நேரங்களில் தவறு செய்கிறான். அதனால் இறைவன் அவனை கைவிட்டு விடுவதில்லை, மன்னிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார். நாமோ நம் சகோதர சகோதரிகள் தவறிழைக்கும் போது அதை பெரிதுபடுத்த விரும்புகிறோம், குற்றம் சாற்ற முனைகிறோம். அப்படி அல்லாது பிறரை ஏற்றுக்கொண்டு வாழ, பிறரும் இறைவனது சாயல் படைப்பு என்பதை உணர, இறைவனின் உடனிருப்பை உணர்த்த ஆற்றல் வேண்டி இப்பலியில் பங்கேற்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. இறை இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, திருத்துறைப்பூண்டி பங்கு கிளை கிராமமான பொன்னிறை புனித சவேரியார் ஆலயத்திலிருந்து நிறைவேற்றப்படுகின்ற இந்த திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கும் உங்களையும், இன்னுமாய் மாதா தொலைக்காட்சியின் வழியாக இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய முன்னுரையிலே வாசிக்கப்பட்டபடி இன்றைய நற்செய்தியிலே இயேசு ஆண்டவர் 2 கருத்துக்களை தெளிவுபடுத்துகின்றார். முதலாவதாக, நம்முடைய சகோதரன் நமக்கு எதிராக தவறு செய்கின்ற பொழுது அந்த தவற்றை நாம் விளம்பரப்படுத்தாமல், பெரிதுபடுத்தாமல் அல்லது பழிவாங்க வேண்டும் என்று எண்ணாமல் அவரை நாம் தனியாக சென்று அவரை மனம் திரும்புவதற்கான செயலை செய்ய வேண்டும் என்கின்றார். அப்பொழுது முடியாத பொழுது நம்மளோடு 2 அல்லது 3 பேரை அழைத்து சென்று அவருடைய தவறை நாம் நிவர்த்தி செய்யலாம் என்றும் கூறுகின்றார். இரண்டாவது கருத்தாக, இயேசுவின் நாமத்திலே எங்கே 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே இயேசு இருக்கிறார், அவருடைய பிரசன்னமானது இருக்கிறது என்று நற்செய்தியிலே தெளிவுபடுத்தப்படுகிறது. அது மட்டுமல்ல, நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது ஒத்த மனக்கருத்தோடு எந்த விண்ணப்பத்திற்காக, எந்த தேவைக்காக ஜெபிக்கின்றோமோ அந்த தேவை, அந்த விண்ணப்பம் நிறைவேற்றப்படுகிறது. ஆக இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் ஒத்த மனதோடு ஜெபிக்கின்ற பொழுது நாம் எழுப்புகின்ற எல்லா விண்ணப்பங்களையும், நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இந்த திருப்பலி வழியாக இறைவன் நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். இங்கே மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்திலே, நாம் குடும்பத்திலே உள்ளவர்களோடு சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுதும் அங்கே இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கிறது. அங்கே நாம் குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து நம்முடைய விண்ணப்பங்களுக்காக, குடும்ப தேவைகளுக்காக மனமுத்து ஜெபிக்கின்ற பொழுது தேவன் அந்த விண்ணப்பத்தையும் நிறைவேற்றுகிறார். ஆகவே இறைவன் இந்த நாளிலே, இந்த திருப்பலியிலே நம்முடைய சகோதரர்களை நாம் பழிவாங்காமல் குற்றம் செய்கின்ற பொழுது அவர்களை அரவணைக்க வேண்டும் என்றும் திருத்த வேண்டும் என்றும், நாம் கூடி ஜெபிக்கின்ற பொழுது, மனமுத்து ஜெபிக்கின்ற பொழுது இறைவன் எல்லா விண்ணப்பங்களையும் ஏற்று நிறைவேற்றுகிறார் என்பதையும் இந்த திருப்பலியிலே நாம் தெரிந்து கொள்ளுகின்றோம். அதற்காகவும் நாம் ஜெபிப்போம். குறிப்பாக குடும்பங்களிலே கூடி ஜெபிப்பதற்கான வரத்தை இந்த திருப்பலியிலே கேட்டு மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தகுதி பெற நம் பாவங்கள், குற்றங்களை எல்லாம் ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை கேட்போம். சேர்ந்து மன்றாடுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே.
ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஒரு நிமிடம் நம்முடைய தேவைகளை ஆண்டவரிடம் மௌனமாக எடுத்துச் சொல்லுவோம். என்றென்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத் தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டுக்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களிலே பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகமானது மோசேயின் இறப்பு பற்றி எடுத்துரைக்கின்றது. மேலும் மோசேவுக்கு பிறகு யோசுவா இஸ்ரேல் மக்களை வழிநடத்துபவராக மாறுவதையும் எடுத்துரைக்கின்றது என்பதை கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். அவரை போல் இறைவாக்கினர் வேறு எவரும் இஸ்ரேலில் எழுந்ததில்லை. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 34, இறைவார்த்தைகள் 1 முதல் 12 முடிய. அந்நாள்களில் மோசே மோவாபு சமவெளியிலிருந்து எரிகோவுக்கு கிழக்கே நெபோ மலையில் உள்ள பிஸ்காவின் உச்சிக்கு ஏறி சென்றார். ஆண்டவர் அவருக்கு தான் வரையில் உள்ள கிளையாது நாடு முழுவதையும் காட்டினார். மேலும் நப்தலி முழுவதையும், எப்ராயிம் நிலப்பகுதியையும், மனாசே நிலப்பகுதியையும், யூதாவின் நிலப்பகுதி முழுவதையும், மேற்கே மத்திய தரைக்கடல் வரையிலும் காட்டினார். மற்றும் நெகேபையும் பேரிச்சை மாநகராகிய எரிகோ முதல் சோவார் வரையிலும் உள்ள நிலப்பரப்பையும் காட்டினார். அப்போது ஆண்டவர் மோசேக்கு உரைத்தது: நான் உன் வழிமரபினருக்கு கொடுப்பேன் என்று ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருக்கு ஆணையிட்டு கூறிய நிலம் இதுவே. உன் கண்களால் நீ அதை பார்க்கும்படி செய்துவிட்டேன். ஆனால் நீ அங்கு போக மாட்டாய். எனவே ஆண்டவர் கூறியபடியே அவர்தம் ஊழியர் மோசே மோவாபு நாட்டில் இறந்தார். மோவாபு நாட்டில் பெத்பகோருக்கு எதிரே உள்ள பள்ளத்தாக்கில் அவர் அவரை அடக்கம் செய்தார். ஆனால் இன்று வரை எந்த மனிதருக்கும் அவரது கல்லறை இருக்கும் இடம் தெரியாது. மோசே இறக்கும்போது அவருக்கு வயது 120. அவரது கண்கள் மங்கினதும் இல்லை, அவரது வலிமை குறைந்ததும் இல்லை. மோவாபு சமவெளியில் இஸ்ரேல் மக்கள் மோசேக்காக 30 நாள்கள் துக்கம் கொண்டாடினார்கள். மோசேக்காக இஸ்ரேல் மக்கள் அழுது துக்கம் கொண்டாடின நாள்கள் நிறைவுற்றன. நூனின் மகனாகிய யோசுவாவின் மேல் மோசே தம் கைகளை வைத்ததால் அவர் ஞானத்தின் ஆவியால் நிரப்ப பெற்றிருந்தார். இஸ்ரேல் மக்கள் யோசுவாவுக்கு செவி கொடுத்து மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடி நடந்தார்கள். ஆண்டவர் நேருக்கு நேர் சந்தித்த மோசேயை போல்
இறைவாக்கினர் வேறெவரும் இஸ்ரேலில் இதுகாரும் எழுந்ததில்லை. ஏனெனில் எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலருக்கும் அவன் நாடு முழுவதற்கும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்யும்படி ஆண்டவர் மோசேயை அனுப்பினார். இஸ்ரேலர் அனைவரின் கண்களும் காணுமாறு அவர் ஆற்றிய அனைத்து ஆற்றல் மிகு செயல்களும் அச்சுறுத்தும் மாபெரும் செயல்களுமே இதற்கு சான்றாகும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. நம்மை உயிர் வாழச் செய்த இறைவன் போற்றி. அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார். அந்த
உறவும் செய்தியை அவரே எங்களிடம் ஒப்படைத்தார். அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. காலத்தில் இயேசு தம் சீடர்களிடம் கூறியது, உங்கள் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் உங்களுக்கு எதிராக பாவம் செய்தால் நீங்களும் அவரும் தனித்திருக்கும் போது அவரது குற்றத்தை எடுத்து காட்டுங்கள். அவர் உங்களுக்கு செவிசாய்த்தால் நல்லது, உங்கள் உறவு தொடரும். இல்லை என்றால் 2 அல்லது 3 சாட்சிகளுடைய வாக்குமூலத்தால் அனைத்தும் உறுதி செய்யப்படும் என்னும் மறைநூல் மொழிக்கு ஏற்ப உங்களோடு 1-2 பேரை கூட்டிக் கொண்டு போங்கள். அவர்களுக்கும் செவிசாய்க்காவிடில் திருச்சபையிடம் கூறுங்கள். திருச்சபைக்கும் செவிசாய்க்காவிடில் அவர் உங்களுக்கு வேற்று இனத்தவர் போலவும் வரிதண்டுபவர் போலவும் இருக்கட்டும். மண்ணுலகில் நீங்கள் தடை செய்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் தடை செய்யப்படும். மண்ணுலகில் நீங்கள் அனுமதிப்பவை அனைத்தும் விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். ஏனெனில் 2 அல்லது 3 பேர் என் பெயரின் பொருட்டு எங்கே ஒன்றாக கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்களிடையே நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஒரு குடும்பத்திலே கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு 2 பிள்ளைகள், ஒரு பையன் ஒரு பொண்ணு. அந்த பொண்ணுக்கு திடீர்னு உடல்நிலை சரியில்லாம போய்கிறது. அதனால அவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ரத்தம் கொடுக்கணும். யாருடைய ரத்தம் அந்த பெண்மணிக்கு அந்த குழந்தைக்கு சேரும் என்று பரிசோதித்து பார்க்கிறார்கள். கடைசியில அந்த பெண்மணியினோட அந்த சகோதரருக்கு, அவனுடைய தம்பிக்கு அந்த ரத்தம் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். இவர்களும் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்கிறார்கள். அந்த சிறுவனும் தன்னுடைய சகோதரிக்கு ரத்தம் அளித்து விட்டு இப்படியாக கேட்கிறான், நான் ரத்தம் அளித்து விட்டேன், இப்பொழுது இறந்து விடுவேனா என்று சொல்லி அவர்கள் பெற்றோரிடத்தில் கேட்கிறான். அவர்கள் அதிர்ச்சிக்கு உள்ளாகிறார்கள். அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், ரத்தம் கொடுத்தோம்னு சொன்னாக்க நம்மகிட்ட உள்ள ரத்தம்லாம் அங்க போயிடும், அதனால நான் இறந்துடுவேன், என்னுடைய சகோதரி பிழைச்சுப்பாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துல தன்னுடைய சகோதரி மேல உள்ள அன்பால நான் இறந்தா கூட பரவாயில்ல, என் சகோதரி உயிர் வாழ வேண்டும் என்ற ஒரு அன்போடு அவன் அங்க உதவி செய்திருப்பதை நாம் காண முடிகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தத்துவ மேதை அரிஸ்டாட்டில் என்ன சொல்றார்னா, ஒரு 3 விதமான விலங்குகளை பற்றி பேசுகிறார். பிராணிகள் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அந்த 3 பிராணிகளும் யாரை பத்தினாக்க மனுஷனை பத்தி தான். மனிதனை 3 வகை விலங்குகளாக அவர் சொல்றார். முதல்ல மனிதன் ஒரு அறிவு அல்லது சிந்திக்கும் விலங்கு, சிந்திக்கும் பிராணி, ரேஷனல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி சொல்றாரு. 2வது மனிதன் ஒரு அரசியல் விலங்கு, பொலிட்டிக்கல் அனிமல் அப்படின்னு சொல்றாரு. 3வது மனிதன் ஒரு சமூக விலங்கு, சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றான்னு சொன்னாக்க, மனுஷனால தனித்து வாழ முடியாது, தனித்து இயங்க முடியாது. நீங்க வேணா நினைச்சிட்டு இருக்கலாம், இல்ல யாரும் இல்லாம என்னால வாழ்ந்துட முடியும், எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை
அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். ஆனா மனிதனால் அப்படி இயங்க முடியாது, இருக்க முடியாது. ஆனா பல சமயத்துல இன்றைக்கு அது என்ன செய்கிறது, சாத்தியப்படுவதா இருக்கிறது. மனுஷன் கூட இல்லாம இருந்துடுறாங்க, உறவுகள் கூட இல்லாம இருந்துடுறாங்க. ஆனா யார் இல்லாம இருக்க முடியல? செல்போன் இல்லாம, மொபைல் இல்லாம இருக்க முடியல இல்லைங்களா? பேருந்துல பார்த்தா எல்லாம் தலையை கீழே குனிஞ்சுக்கிட்டே நடக்கிறாங்க. ஒரு பணிவா மாறிட்டாங்களா மக்கள் அப்படின்னு பார்த்தாக்கா இல்ல. எல்லார் கையிலும் செல்போன் இருக்கு, எல்லாரும் போனை பார்த்துட்டு மொபைலை பார்த்துட்டு போறாங்களே ஒழிய எல்லாம் சமூக விலங்குகள்னு அவர் சொன்னாரு. எல்லாம் இப்போ சமூக வலைதள விலங்குகளா மாறிக்கொண்டு வருகிறோம் அப்படி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆண்டவர் நம்ம தொடக்க நூல்ல அப்படி வாசிக்கிறோம். மனிதனை படைக்கிறார், படைத்து விட்டு என்ன செய்கிறார்? மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஒரு தகுந்த துணையை உண்டாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு ஏவாளை படைக்கிறார். பல சமயத்துல நம்ம நினைக்கிறோம், என்னது படைக்காமலே இருந்திருக்கிறார் இந்த கடவுள், ஏவாளை படைச்சு எங்களெல்லாம் இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்கள் பல வேளை என்ன செய்யலாம், சிந்திக்கலாம், அதுக்காக வருத்தப்படலாம். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மனிதன் தனியா இருப்பது நல்லதல்ல, அவருக்கு தகுந்த துணையை நாம் தருவோம், உண்டாக்குவோம் என்று சொல்லி ஏவாளை படைக்கிறார். எனவே தனியா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பார்க்கிறோம். பல சமயத்துல நாம் ஒன்றா இருக்கிறோம், சரிங்களா? எல்லாருமே ஒன்னா கூடி வந்துடுறோம், ஒன்றாக வாழ்கிறோம், நம்முடைய வாழ்விடங்கள் ஒன்றாக இருக்கிறது, நம்முடைய வசிப்பிடங்கள் ஒன்றாக இருக்கிறது, நாம் கூடுகிற இடங்கள் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒத்த கருத்துடைய மனிதர்களாக இருக்கிறோமா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியா இருக்கு. 3 பேர் இருந்தாக்க 3 விதமான கருத்து வருது இல்லைங்களா? 3 விதமான கருத்து. இன்னும் கூட்டம் அதிகமாச்சுன்னு சொன்னாக்க ஆளுக்கு ஒரு கருத்து வருகிறது. எந்த கருத்தை, ஒத்த கருத்து அங்கே எழுவது கிடையாது அப்படின்னு பார்க்கிறோம். பல சமயத்துல இந்த மனிதன் என்ன செய்யறோம், வம்பு இழுக்கிறோம், சண்டை போடுறோம், வாக்குவாதம் செய்யறோம். ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றாரு? அதுல எல்லாம் உங்களை கவனத்தை செலுத்தாதீங்க, நீங்க எல்லாரும் ஒன்றித்திருக்க வேண்டும். பல சமயத்துல நம்முடைய சகோதர சகோதரிகள் பாவம் செய்தால் நாம் என்ன செய்யறது கிடையாது, மன்னிப்பது கிடையாது. அதனால்தான் சீடட்டையே கேட்கிறாங்க, இயேசுகிட்ட கேட்கிறாங்க, ஆண்டவரே என்னுடைய சகோதரன் பாவம் செய்தால் நான் எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மன்னிக்க வேண்டுமா அப்படின்னு கேட்கிறான். இல்ல, 70 தடவை 7 முறை அப்படின்னு சொன்னாக்க கணக்கற்ற விதத்துல நீ என்ன செய்யணும், மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். அவன் எப்பொழுதெல்லாம் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்கிறானோ அப்பொழுதெல்லாம் நீ அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்னிப்புக்கு ஆண்டவர் வரையறை வகுக்க முடியாது என்று சொல்லி அந்த குணத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் என்பதை நாம் காண்கிறோம். இங்க நாம நற்செய்தி வாசகத்துல கேட்டோம், உன்னுடைய சகோதரன் உறவினன் பாவம் செய்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க என்ன செய்யணும்? தவறு செஞ்சுட்டா என்ன பண்ணிடணும்? தனியா போய் சொல்லணும், இந்த மாதிரி தவறுலாம் செஞ்சுட்டா, தவறு செஞ்சுட்டான்டா, இதான் நமக்கு கிடைச்ச சான்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் இருக்கிறவ பார்த்து இவன் தான் செஞ்சான் அப்படின்ட்டு சுட்டி காட்ட சொல்ல. அவன் தீங்கிழைத்தால், தவறு செய்தால், பாவம் செய்தால் தனியா சுட்டி காட்டி நீ இதை மாதிரி செய்யற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்கலையா, நீ என்ன பண்ணு, இன்னும் 2-3 பேரை கூட்டிட்டு போ, அவனுக்கு வலியுறுத்து நீ செய்வது தவறு. அப்பையும் அவன் கேட்கலையா, திருச்சபை கிட்ட கூட்டிட்டு போ, திருச்சபை மூலமாக அவனை சரிப்படுத்த பாருங்க, வழிவகை செய்யுங்கள். அதற்கும் அவன் செவி சாய்க்கவில்லையா, நீங்க என்ன செய்யணும்? அவன் உங்களுடைய வேற்றுனத்தவன் போல இருக்கட்டும், ஆண்டவர் அவனை பார்த்துக்காரு, நீங்க எந்த கவலையும் பட வேணாம், அவனை நீங்க விட்டுருங்க, அவனுக்குரிய கைமாறு கிடைக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். யார் நம்மளை தண்டிப்பா? பல சமயத்துல யார் நமக்கு சுட்டி காட்டுவா? பல சமயத்துல நமக்கு சுட்டி காட்டுறவங்கள நமக்கு பிடிக்கிறது இல்லை. ஆனா யார் சுட்டி காட்டுவா? அன்பு தான் கண்டிக்க கூடியது, சரிங்களா? அன்பு, யார் உங்கள் மீது அன்பு கொண்டு இருக்காங்களோ அவங்க தான் உங்களை உங்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுவாங்க. யாருக்கும் அன்பு இல்லைன்னு சொன்னாக்க நீங்க தீங்கு செய்யற பொழுது, பாவம் செய்யற பொழுது அதை என்கரேஜ் பண்றாங்க, செய்யறது நல்ல பாவம் தான், இன்னும் பண்ற, உன்னால முடியும். அது இல்ல, நீ தவறு செய்கிற பொழுது நீ தவறு செய்கிறாய் என்று சுட்டி காட்டுவதுதான் மேலான அன்பு. அதான் நீதிமொழிகள் புத்தகத்துல 27வது அதிகாரம் 6வது இறைவாட்டில வாசிக்கிறோம், நண்பர் கொடுக்கும் அடிகள் நல் நோக்கம் கொண்டவை. ஒரு நண்பன் உன்னை தவறு செய்யும் போது திருத்துறான், கண்டிக்கிறான்னு சொன்னாக்க அது நல்ல நோக்கத்தா இருக்குது. அதே சமயத்துல எதிரிகள் கொடுக்கும் முத்தம் வெறும் முத்தமே. அவன் என்ன செய்யும்? யூதாசு முத்தமிட்டு இயேசுவை காட்டி கொடுத்தான், வெறும் முத்தம் தான், அவங்கள பாராட்டுவாங்க, ஆனா அது உண்மை அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இணைச்சட்டம் 19:15 வாசிக்கிறோம், ஒருவனது எந்த குற்றத்தையும் பழிபாவத்தையும் உறுதி செய்ய ஒரு சாட்சி போதாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப பாவம் செஞ்சுட்டான்னு சொன்னாக்க 2 அதற்கு மேற்பட்ட சாட்சிகளை வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும். அதைத்தான் நற்செய்தியில் ஆண்டவர் நமக்கு எடுத்துரைக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். பல சமயத்துல நாம் வாக்குவாதம் செய்கிறோம், உரையாடல்களில் ஈடுபடுகிறோம், நம்முடைய வாக்குவாதம் தான் உயர்ந்தது என்று சொல்லி, நம்முடைய கருத்துக்கள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி அடம் பிடித்து சண்டை போடுகிறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கக்கூடாது. அங்கே வெற்றி பெறுவது உங்களுடைய வாக்குவாதமாக இருக்கக்கூடாது, மாறாக என்னதான் இருக்கணும்?
உங்களுடைய உறவாக இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார். பல சமயத்துல யார் யாரோ செய்கிற பாவங்களை எல்லாம், பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் நாம் மன்னிச்சிருவோம். ஆனா நமக்கு அருகில் இருக்கிற, அடுத்து இருக்கிற சகோதர சகோதரிகளுடைய பாவத்தை மன்னிப்பது என்பது நமக்கு மிக கடினமாக இருக்கிறது. அப்படிப்பட்டவர்களை நீங்கள் மன்னித்து வாழ வேண்டும். மன்னிப்பு என்பது இறைவன் கொடுத்த கொடை. அப்படி பார்த்தாக்க இறைவன் நினைத்திருந்தால் நாம் யாவரையுமே மன்னித்திருக்க கூடாது, தண்டித்திருக்க வேண்டும். அவரது பேரிரக்கத்தால் நம்மை மன்னிக்கிறார் என்று நாம் காண்கிறோம். அவர் எப்படி நம்மை மன்னிக்கிறாரோ அதுபோல நாமும் பிறரை மன்னிக்க அழைக்கப்படுகிறோம். அவரது குணத்தை பிறருக்கு பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒன்றாய் இருக்கிற பொழுது, ஒத்த கருத்துடையோராய் இருக்கிற பொழுது, இறைவனை துதிக்கிற பொழுது அவர் நம் வேண்டல்களை கேட்கிறார் என்று காண்கிறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னாக்க, என்னத்தான் கூட்டம் கூட்டமா வந்து ஆலயத்தில் வந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி அவரை அழைத்தாலும் அவர் நமது குரலுக்கு செவிசாய்ப்பது இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பல சமயத்துல நம்முடைய அன்றாட வாழ்க்கையில நாமும் கடந்து வந்திருப்போம். பல பேர் நம்மகிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. பல பேருக்கு நம்முடைய மன்னிப்பு தேவைப்பட்டிருக்கும். நாம் தவறு செய்து விட்டால் அவர்கள் மன்னித்து விட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அவர்களை, பிறரை நாம் மன்னிக்க முனைவது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் விலக்கி மன்னித்து இறைவனிடத்திலே ஒத்த கருத்துடையோராய், அவரது பிள்ளைகளாய் ஒன்றுபட்டு வந்து அவரது பிரசன்னத்தை எல்லாருக்கும் எடுத்துரைக்கும் நற்செய்திகளாக மாறி வாழ இறைவனிடத்தில் தொடர்ந்து மன்றாடுவோம். வல்ல இறைவன் நல்லது செய்வார். இறையேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த காலை வேளையிலே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கூறிய இறைமகன் இயேசுவிடம் நம்பிக்கை வைத்து நம்முடைய தேவைகள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் இப்பொழுது ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தி நற்பணி புரிவோரை நிறைவாய் ஆசிர்வதித்து நலம் வளம் பெற்று இறையன்பில் பிணைந்து பரிசுத்தமாய் வாழ்ந்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் இறைவா, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களை நிறைவாய் ஆசிர்வதித்து சுயநலம் நீங்கி பிறர் நலம் பேணி நிறைவாய் வாழ்ந்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை கேட்டருளும். தொடக்கமும் முடிவுமான இறைவா, மற்றவர்களுக்கு வாழ்வு கொடுக்கும் பிரபஞ்சத்தை ஆசிர்வதித்து தன்னுயிர் கரைத்து மனித உயிர் காத்திடும் இயற்கையை மனித இனம் காத்திட அன்பு செய்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, உலகின் வச்சிர தூண்களாகிய எம் இளையோர் சமூகத்தை ஆசீர்வதித்து அவர்கள் தம் பேச்சில் உண்மையும் செயலில் நேர்மையும் இறையன்பும் பிறரன்பும் கொண்டு வாழ இறைவா உம்மை வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, திருப்பலியில் கலந்து கொள்ளும் இறை மக்களை நிறைவாய் ஆசிர்வதித்து ஒவ்வொருவரும் நன்றி உணர்வுடனும் இயேசுவின் அன்பு சீடர்களாயும் வாழ்ந்திட இறைவா உம்மை வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, மாதா டிவியின் அன்பு பக்தர்கள் அனைவரையும் ஆசிர்வதித்து நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைப்போர், நிகழ்ச்சிகளை கண்டு இறை உறவில் வாழத் துடிக்கும் அனைவரும் வாழ்விலும் தாழ்விலும் நம்பிக்கையோடு வாழ இறைவா உம்மை வேண்டுகிறோம். விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமும் தயவும் நிறைந்த கர்த்தாவே, எங்கள் அன்பின் தேவனே, எங்களுடைய தாயின் கர்ப்பத்திலிருந்து எங்களை பேர் சொல்லி அழைத்து இந்த வயது வரையிலும் எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து கரம்பிடித்து வழிநடத்தி கர்த்தாவே, நீர் காட்டுகின்ற பாதையில் நாங்கள் செல்கின்ற போது சகல தீங்குக்கும் நீங்களாக்கி காக்கின்றீர். அந்த இதற்காக நன்றி செலுத்தி மென்மேலுமாக இந்த இளைய சமுதாயத்தையும் இன்றுள்ள உலக சூழ்நிலையிலும் காத்து கொண்டு உங்கள் செட்டைகளுக்குள் வைத்து பாதுகாத்த வேண்டுமா இம்மை இறங்கி மன்னாடுகிறோம் ஆண்டவரே. விண்ணப்பத்தை கேட்டு விந்தை வள செய்யும் இறைவனே, மன்றாட்டை
மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளையும் இப்பொழுது மௌனமாக ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லுவோம். மன்றாடுவோமாக. மண்ணுலகிலே இருவர் மனமொத்து ஜெபித்தால் அந்த ஜெபம் விண்ணக தந்தையால் உங்களுக்கு அருளப்படும் என்று வாக்களித்த ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் எங்களுக்கு தேவையான அனைத்து விண்ணப்பங்களையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பித்திருக்கின்றோம். இன்னும் எங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அவை அனைத்தையும் நிறைவாக இந்த கல்வாரி திருப்பலியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக தந்தையை உம்மிடம் மன்றாடுகிறோம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம்முடைய விண்ணக தந்தைக்கு ஏற்றதாகும்படி நீங்கள் அனைவரும் சேர்ந்து மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் நீர் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர்
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியானவரை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழுதரும் இந்த அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை இல்லையோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற இந்த அமைதியை நாம் அருகிலே இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுவோம். இதோ நம் ஆண்டவர் இறைமகன் இயேசு கிறிஸ்து, இவர் பெயராலே நாம் கூடி இருக்கின்ற பொழுது நம் மத்தியிலே இவர் இருப்பதாக வாக்களித்திருக்கின்றார். இப்போதும் நம் மத்தியிலே இருக்கின்றார். இந்த திருமகன் தருகின்ற விருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. தெய்வமே,
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவருக்கும் நிறையாசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.